ஹஜ் உம்ரா புனித யாத்திரை அழைத்து செல்வதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடி செய்ததாக டிராவல்ஸ் நிறுவனம் ஒன்றின் மீது சுமார் 70க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் ஒன்று திரண்டு புகார் அளித்துள்ளனர். காரைக்காலில் சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வருபவர் நைனா முகமது. இவரிடம் கடந்த 2019ஆம் ஆண்டு சுமார் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஹஜ் மற்றும் உம்ரா புனித பயணம் செல்லும் ஆசையில் பல லட்சம் ரூபாய் பணமும் தங்களின் பாஸ்போர்ட்டுகளையும் கொடுத்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அனைவரையும் உம்ரா பயணத்திற்கு அழைத்து செல்லாத நைனா முகமது பணத்தையும் பாஸ்போர்ட்டையும் திருப்பி தராமல் மோசடி செய்ததாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து நைனா முகமதுவின் டிராவல்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் இதுகுறித்து போலீசிலும் புகார் அளித்திருக்கின்றனர். இதனிடையே கடந்த ஆண்டும் இதே பாணியில் உம்ரா பயணத்திற்கு அனுப்பி வைப்பதாக கூறி இஸ்லாமியர்கள் சிலரிடம் தலா 40,000 ரூபாய் பணம் பெற்று நைனா முகமது மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் இந்த மோசடியில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஹஜ் உம்ரா பண மோசடி மீட்பு குழு என்ற குழு ஒன்றை தொடங்கிய நிலையில் சுமார் 70க்கும் மேற்பட்டோருடன் சேர்ந்து போலீசாரும் புகார் அளித்திருக்கின்றனர். இந்நிலையில் பணத்தை திருப்பி கேட்ட பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டும் துணியில் நைனா முகமது பேசிய செல்போன் ஆடியோ ஒன்றும் வெளியாகி பரவி வருகிறது. இன்ஷா அல்லாஹ் உங்க காலை புடிச்சு கூட நான் கேக்குறேம்மா. எந்த கட்சிக்காரனாலும் என்ன ஆட்ட முடியாது. நான் திரும்பியா நான் சொல்றேன், பணம் என்கிட்ட இருக்குது. பணம் என்கிட்ட இருக்குது. எந்த வந்து என்கிட்ட ஆட்ட முடியாது. நான் ஓப்பனாவே சொல்றேன். பல பிரச்சனையை பார்த்துட்டு தான் நான் 25 வருஷம் இந்த ஃபீல்டுல இருக்கிறேன். ஒன்னத்துக்கும் ஒன்னே இல்லாதவனா பேசிட்டு எந்த கட்சிக்காரன் ஒழுங்கு, எவன் ஒழுங்கு, எந்த நாய் ஒழுங்கு, எந்த கட்சிக்காரன் ஒழுங்கு நான் கேட்கிறேன். 10 லாயரோட வந்துட்டு உங்க இதுல நான் அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். கேஸ போடுங்கன்ட்டு போயிருவேன். நான் ஒன்னும் ஆள் இல்லாம கிடையாது. 10 லாயர் வருவேன், இல்ல 100 லாயர் கூட நான் வச்சுட்டு வருவேன். என்னால முடியும். உங்களுக்கு 50 5 லட்சம் ரூபாய் செலவு கூட நான் பண்ணுவேன். வெளியில இருந்துச்சுன்னா தாமுகாங்கிறானுவா நாட்ட முடியாதுன்னு போயிடுவேன். நான் ஓப்பனாவே சொல்றேன். உம்ரா போறதுக்காக ஒரு போஸ்டர் பார்த்தோம் எங்க பள்ளியாசல் கிட்ட. அது கம்மியா இருக்குதுன்றனால எங்களுக்கு போகணும்னு ஆசை இருந்தனால நாங்க பணம் கட்டணும், கம்மியில போலாமேன்னு. ஆனா அப்போ அனுப்பல. அப்புறம் உடனே கொரோனா வந்துச்சு. கொரோனாவால ஏமாத்தி தள்ளிக்கிட்டே போயிட்டாரு. ஆனா இதுக்கு இடையில எங்க பிள்ளைங்க எவ்வளவு பணம் வச்சுல எங்க ஆம்பளைங்க எல்லாம் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஏமாந்துட்டீங்களா சொல்லிட்டு. நாங்க 22 பேர் பாண்டிச்சேரியில இருந்து பணம் கட்டியிருக்கோம். நாங்க பணம் கட்டினதோட நாங்க எங்களை அலக்கடிச்சாரு பாருங்க. பொம்பளைங்க கூட பார்க்காம காரைக்காலுக்கு நிறைய தடவை காரைக்காலுக்கு வந்து போய் பாண்டிச்சேரியில போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் கொடுத்து இது எல்லாத்தையோட விடுவ ரொம்ப மன உளைச்சல். நாங்க பட்ட மன உளைச்சல் சமயத்துல ஏதாவது நம்மளே செஞ்சுக்கலாம்ன்ற அளவுக்கு தான் கொண்டு வந்தாரு அவர் எங்களை. இது எல்லாத்தோடவே என் பையன் ஒரு தடவை ரொம்ப உயிர் போற கட்டத்துல பிம்ஸ்ல போட்டிருந்தோம் 10 லட்சம் ரூபாய் எங்களுக்கு. அப்போ அவரை காலை தான் நான் பிடிக்கல. ஒரு காலத்தை நான் பிடிக்கல. அழுது 10 லட்சத்துக்கு வழி இல்லாம நான் எல்லாத்தையும் பிச்சை எடுத்து என் பிள்ளைய காப்பாத்துறான்னு கொண்டு வந்து விட்டான். என்ன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.